பிள்ளையான், வியாளேந்திரன், கருணாம்மான். இவர்கள் 3 பேருமே இந்த கூட்டணி என்று ஒன்றை எப்பொழுது அமைத்தார்களோ பிள்ளையான் அவர்கள் வாக்குமூலத்தையும் தந்திருக்கின்றார். அதில் உயிர்த்தனாறு தாக்குதல் தொடர்பான பல விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தத்தி செல்லப்பட்டு சித்திரவை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்கின்ற சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கருணா அம்மானிடம் இந்த சாணக்கியன் தொடர்பாக தமிழ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தொடர்பாகவும் இந்த பிள்ளையானோட தொடர்புபடுத்தி ஒரு விடயம் பேசப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு சமர் ஒன்று நடந்தது சாணக்கியனுக்கும் பிமல் ரத்நாயக் அவர்களுக்கும். பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை அதில் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, நீங்கள் வடக்கு கிழக்கு அளித்தவர்களோடு சேர்ந்து செயற்பட்ட நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விளையாட்டரங்கம் என்ற அமைக்கோணும் என்று கூறப்பட்டது. பெரும்பாலும் இந்த ஒரு சில கிரிக்கெட் வீரர்கள் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாக அல்லது வடக்கை மையப்படுத்தியதாக மக்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அதற்காக போராடி இருந்தார்கள். அந்த போராடியவர்கள் தான் பட்லந்த வதை முகாமில் வதைக்கப்பட்டிருந்தார்கள். அப்காறு தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம். சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக, இனக ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பின்தள்ளப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போர் வேறு யாருமல்ல, எங்களுடைய மலையக மக்கள். சுண்டிக்கொண்டிருக்கின்ற பாடசாலையில் படித்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அதுக்கு அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள், சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஜெஃப்னாபிடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பேசு பொருளாக இருக்கின்ற விடயப்பரப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையான், கருணாம்மான், வியாளேந்திரன். இவர்கள் ஒரு கூட்டணியாகவே ஒரு பேசு பொருளாக இருக்கின்றார்கள். இவர்கள் அந்த கூட்டணி அமைத்ததிலிருந்து தொடர் கைதுகளும் அது மட்டும் இல்லாமல் தொடர் குற்றச்சாட்டுகளும் தொடர் பயணத்தடைகளும் வந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு பக்கம் இருக்குது. சாணக்கியனும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றார். ஆக இப்படியான விடயப்பிறப்பில் 4 பேரையும் தொடர்புபடுத்தி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பாகத்தான் இதில் பார்க்க போன்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வதேச விளையாட்டு மைதானம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பான விடயப்பிறப்பிலையும் பேச இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சந்திரசேகரம் அவர்கள் படுகொலைகள் தொடர்பான பட்லந்த படுகொலை தொடர்பான விசாரணை அறிக்கை சம்பந்தமாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. அதில் அவர் தமிழ் இன படுகொலைகள் மற்றும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பாகவும் பேசியிருந்தார். அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இப்போ பேசு பொருளாக இருக்கின்ற பிள்ளையான், வியாளேந்திரன், கருணாம்மான். இவர்கள் 3 பேருமே இந்த கூட்டணி என்று ஒன்றை எப்பொழுது அமைத்தார்களோ அப்பொழுதிலிருந்து இவர்களுக்கு ஏதோ இடி விழுந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றன. அண்மையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் கைது செய்யப்பட்ட அதன் தொடர்ச்சியாகவே பல விடயங்கள் வெளியாக இருந்தன. அதில் குறிப்பாக மிக முக்கியமாக கூறப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பில் துணைவேந்தர் ஒருவரை வலுக்கட்டாயமாக கடத்தி சித்திரவதை செய்து கொன்றார்கள் என்கின்ற அந்த விடய தொடர்பில் பேசப்பட்டது. அதற்கு பிறகான காலப்பகுதியில் இவர் உயிர்த்தனார் தாக்குதலோடையும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆக இந்த விடயம் தொடர்பான பேசுபொருள் வந்ததில் இருந்தே பிள்ளையான் தொடர்பான பல விடயங்கள் பல இடங்கள்லையும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்று சொல்லியிருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இவர் அதாவது பிள்ளையான் அவர்கள் வாக்குமூலத்தையும் தந்திருக்கின்றார். அதில் உயிர்த்தனாறு தாக்குதல் தொடர்பான பல விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தனக்கு தெரிந்தவற்றை கூறுவேன் என்று அவர் நிறைய விடயங்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றார் என்று ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக நாங்கள் பிள்ளையான் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே பலமுறை இந்த உயிர்த்தனாறு தாக்குதலோடு சந்தேகிக்கப்பட்டிருக்கலாம் என்று இந்த சேனல் போ காணொலியை அசாத் மௌலானா அவர்கள் வழங்கிய அந்த விடயப்பரப்பில் சந்தேகிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் பல விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது நாங்களும் பல காணொலிகளில் இது தொடர்பான பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம். அதில் குறிப்பாக இன்னொரு சந்தேகம் ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே உலா வருகின்றது. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, உயிர்த்தனார் தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த துணைவேந்தர் ரவீந்திரன் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் என்கின்ற சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கருணா அம்மானிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதான தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாமல் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அதிலேயும் குறிப்பாக அவர் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் பிள்ளையானுடைய பெயரையும் சொன்னார் என்றும் அதில் கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த கூட்டணி வைப்பதற்கு முன்னதாகத்தான் இந்த விடயம் நடைபெற்றிருந்தது. ஆகவே அந்த சந்தேகத்தின் பேரில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டாரா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.
இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட முன்னைய நாட்களில் இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு முதல் பிள்ளையானும் கருணாம்மானும் இரு துருவங்களாகத்தான் இருந்தனர். முன்னைய தேர்தல்கள் கூட பல பிரச்சார மேடைகளில் ஒருவரை ஒருவர் நேரடியாகவே தாக்கி பேசியிருந்தார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த விடயம் நடந்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. இது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட இப்படி நடந்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. ஆக இந்த பிள்ளையான் தொடர்பான விடயம் ஒரு முழு வீச்சில் பேசுபொருளாகிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சாணக்கியன் அவர்களும் கை செய்யப்படலாம் என்கின்ற விடயப்பிறப்பு தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஸ்ரீநேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கின்ற பொழுது, தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் விவாதிக்கின்ற பொழுது இந்த பிள்ளையான் அவர்கள் செய்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருந்தார். கிழக்கு மாநிலத்தில் செய்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பலர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்க விடயம் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த சாணக்கியன் தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தொடர்பாகவும் இந்த பிள்ளையானோட தொடர்புபடுத்தி ஒரு விடயம் பேசப்படுகின்றது. அது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, சாணக்கியன் அவர்கள் ஒரு முக்கியமான, அதாவது பற்றிப்பு தொகுதி என்றது ஒரு முக்கியமான தொகுதி. அந்த முக்கியமான தொகுதிக்கு ரணில் விக்ரமசிங்கனுடைய காலப்பகுதியில் நிதி ஒதுக்கப்பட்ட இடத்த அந்த நிதியை ஊழல் செய்திருக்கிறார் சாணக்கியன் என்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கின்ற பொழுதும் மிகப்பெரிய ஒரு சமர் ஒன்று நடந்தது சாணக்கியனுக்கும் பிமல் ரத்நாயக் அவர்களுக்கும். பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வடக்கு கிழக்கு அளித்தவர்களோடு சேர்ந்து செயற்பட்ட நீங்கள் இப்போ தமிழரசு கட்சியோடு செயற்படுறீங்க. இப்போ தமிழரசு கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் என்னென்னு சொல்கிறது? முதலாவதாக இவர் மஹிந்த ராஜபக்சவோட ஒரு கூட்டணியாக செயற்பட்டார். மஹிந்த ராஜபக்சனுடைய பிரச்சார மேடைகளில் இவரை காண முடிந்தது. பின்னர் பிள்ளையானுடைய பிரச்சார மேடையிலையும் இவரை காண முடிந்தது. அப்போ வடக்கு கிழக்கு அளித்தவர்களோடு கூட்டாக சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவை வழங்கியவர் இப்போ தமிழ் மக்களுக்கு சார்பாக பேசுகின்றார் என்ற விமர்சனத்தை முன்வைத்தது மட்டுமில்லாமல் சாணக்கியன் அவர்கள் பிள்ளையானுடைய இந்த கும்பலை, அதாவது ஏற்கனவே இந்த பிள்ளையான் தொடர்பாக பேசப்படுகின்ற இந்த கும்பலை, அதாவது கட்டப்பச்சை அது போன்ற பல விடயங்களை மேற்கொள்கிற இந்த கும்பலுக்கு தலைமை தாங்கியர் அல்லது அந்த கும்பலில் அங்கம் வகித்தவர் என்ற பெயரையும் சாணக்கியன் அவர்கள் பெற்றிருக்கின்றார் என்ற பல விமர்சனங்கள் சாணக்கியன் மேலும் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகின ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மட்டக்களப்பிலேயே இவர் 200 ஏக்கர் காணியை தன்வசம் வைத்திருக்கின்றார் என்ற விடயப்பிறப்பிலே பேசுகிறார். ஆகவே இது ஊழல் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டுக்கு இதுவும் சுமத்தப்படுமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அதில் பெரும்பாலும் இப்போ அரசியல் பிறப்பில், குறிப்பாக பாராளுமன்ற பிறப்பிலையும் சரி பொது வழியிலையும் சரி பேசப்படுற விடயம் அடுத்த கைது சாணக்கியனா என்ற விடயம் தான் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான விடயமாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான அல்லது ஒரு அபிவிருத்தி திட்டம் தொடர்பான விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அதுதான் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விளையாட்டரங்கு, அதாவது விளையாட்டு மைதானம், அது கிரிக்கெட் விளையாட்டு மைதானம். ஏற்கனவே சனத் ஜெயசூர்யா அவர்கள் உங்களுக்கு தெரியும் 1996ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் உலகக்கோப்பையை வென்றெடுத்த அணியினருக்கும் மோடிக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச விளையாட்டரங்கு என்ற அமைக்கோணும் என்று கூறப்பட்டது. பெரும்பாலும் இந்த ஒரு சில கிரிக்கெட் வீரர்கள் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாக அல்லது வடக்கை மையப்படுத்தியதாக தங்களுடைய நிலைப்பாடுகளை காட்டி வருகின்றார்கள். அந்த வகையில் குறிப்பாக சங்கக்கார் அவர்கள் பேசுகின்ற பொழுது வடக்கில் பல கிரிக்கெட் வீரர்கள், திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை உள்வாங்கணும் என்று பொது வெளிகளிலேயும் சரி அவர்களுடைய கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட பொது மேடைகளிலேயும் சரி பேசியிருந்தார். அந்த வகையில் சனத் ஜெயசூர்யா அவர்களும் இந்த திட்டத்தை முன்மொழிந்திருந்தார் யார்கிட்ட, மோடி அவர்களிடம். அந்த வகையில் இந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதற்குரிய ஆரம்ப வேலைப்பாடுகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே ஒரு யாழ்ப்பாணம் அல்லது வடகிழக்கு சார்ந்த இயங்குபவர்களுக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக அபிவிருத்தி திட்டம் தொடர்பான இன்னொரு விடயத்தை பார்த்துட்டு நேரடியாகவே நாங்கள் அரசியலுக்குள்ள நுழைஞ்சா, பாராளுமன்றத்தில் நடந்த உரையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இந்த பட்லந்த வதை முகாம் தொடர்பான பல விடயங்களை அம்பலப்படுத்தி இருந்தார். அதாவது அவர் பேசுகின்ற பொழுதே பட்லந்த வதை முகாம் தொடர்பாக எங்கள் கட்சியினை சேர்ந்தவர்கள், குறிப்பாக அவர்கள் ஜேவிபியாக இயங்குகின்ற பொழுது எப்படி இருந்தார்களோ அந்த போராட்ட வழிகளில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், பல விடயங்களுக்காக அவர்கள் போராடி இருந்தார்கள், மக்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அதற்காக போராடி இருந்தார்கள், அந்த போராடியவர்கள் தான் பட்லந்த வதை முகாமில் வதைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் பாராளுமன்றத்தில். அதை வெளிப்படுத்தினது மட்டுமில்லாமல் இந்த உங்களுக்கு ஜேவிபி அமைத்த நிறுவனர் என்ற ரோஹண விஜயவீர கூட யாழ்ப்பாண சிறைச்சாலையில் பல துன்பங்களை அனுபவித்திருந்தார்.
அவருடைய இரத்த வரலாறு அந்த ஜாழ்ப்பாண சிறைச்சாலை சுவர்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே பலர்களுடைய கொலைகளையும் இரத்தங்களையும் தாண்டித்தான் எங்களுடைய இந்த போராட்ட வரலாறு நீண்டு செல்கின்றது என்று அவர் சொன்னது மட்டுமில்லாமல் நூலக எரிப்புக்கு மிக முக்கியமான காரணம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ஐக்கிய தேசிய கட்சி தான் இந்த நூலக எரிப்போட முழுமையாக சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் அப்பவே அம்பலப்படுத்தி இருந்தோம். அது மட்டுமில்லாமல் இந்த கிருசாந்தி கொலை வழக்கு தொடர்பாகவும் இதில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்று தமிழ் மக்கள் சார்பான நிலைப்பாட்டையும் முன்வைத்திருந்தார். ஆக இந்த தமிழ் மக்கள் சார்பான நிலைப்பாட்டை முன்வைக்கிறதுல இப்போ ஜேவிபியில் இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் மும்முரமாகவே இருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? உள்ளூராட்சி தேர்தலா என்கின்ற பயம்தான் இப்போ மக்கள் மத்தியிலே எழுகின்றது. ஏன்டா தேர்தல் காலங்களில் வெகு விமர்சையாக சில விடயங்களை முன்னெடுக்கிறவர்கள் இந்த தேர்தலுக்கு பிற்பட்ட காலங்களில் அதற்கு எதிர்மாறான நிலைப்பாடுகளை செயற்படுகின்றார்கள் என்ற விமர்சனம் ஜேவிபி மேலே, தேசிய மக்கள் சக்தி மேலே முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாகவே இருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் இப்பொழுது இந்த மக்களுடைய ஒரு அனுதாப அலைகளை பெறுவதற்காகத்தான் இந்த கிருசாந்தி கொலை வழக்கு தொடர்பாக அல்லது கிருசாந்தி படுகொலை தொடர்பாக நூலக எரிப்பு தொடர்பாக பேசுகின்றார்களா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே இது நடைபெற்ற விடயங்கள்தான். குறிப்பாக இந்த எழுதுமட்டுவாள் ஆணையரவு போன்ற இடங்களில் சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டது. பின்னர் தேர்தல் முடிஞ்சா பிறகு கொண்டு வரப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சா பிறகு வழமையாக கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி தான் இன்றைக்கு பசாவிலானில் வீதி விடுவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முன்னெப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த வீதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. நடந்து நுழைய முடியாது, சைக்கிளில் நுழைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் என்றால் மோட்டார் சைக்கிளில் போகலாம். அது மட்டும் இல்லாமல் கார் போன்ற சிறிய வாகனங்களில் போகலாம். கனரக வாகனங்கள் நுழைய முடியாது. பேருந்தை தவிர வேறு எந்த ஒரு கனரக வாகனங்கள் நுழைய முடியாது. 6 மணிக்கு திறக்கப்படுற வீதி மாலை 5 மணிக்கு மூடப்படும் என்கின்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்த முன்னைய போர் சூழலில் கேஃபி ஆர்டர் போடுற அந்த டைமில் வீதிகள் இருந்த மாதிரி தான் இந்த வீதியும் இருக்குமோ என்று மக்கள் தங்களுடைய விமர்சனங்களையும் விசனத்தையும் முன்வைத்திருந்தார்கள். இது மக்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியை தந்திருந்தாலும் கூட இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவைதானா? இந்த கட்டுப்பாடுகள் வீதி விடுவிப்பதை ஒரு நாசூக்காக அரசியல் நாடகம் என்று சுட்டிக்காட்டுகின்றன என்ற விமர்சனங்களும் தேசிய மக்கள் சக்தி மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைப்பாடில் பார்க்கிற போது இதுவும் ஒரு அரசியல் நாடகமாக, சந்திரசேகரன் அவர்கள் பேசினதும் ஒரு அரசியல் நாடகமாக, இல்லை அரசியல் ரீதியாக தேர்தலுக்கான ஒரு களமாக இதை பயன்படுத்துகின்றாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இதை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கத்தான் வேண்டும். பட்டளந்தை வதை முகாம் என்கின்ற போது 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இந்த பட்டளந்தை வதை முகாம் மாத்திரமல்ல, நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது. நாடு தழுவிய ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள். அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத, எழுத்துக்களால் மாத்திரம் எழுத முடியாத, இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு. அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து பேசப்படுகின்ற பேசுபடு பொருளாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டவிழ்த்துவிடப்பட்ட அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படுகிறது. அப்போ அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்க்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வித்தான், வேறு எதுவுமல்ல பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, 1983ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது. தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுவுமல்ல, 1983ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரமாகும். அப்ப அந்த ஜூலை இனக்கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும், அமைந்த சம்பவமாகும். அப்ப அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதி குழுக்கள் தவிசாளர்கள்.
அன்று அவ்வாறு தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம். ஜனாதிபதியிடம் கேட்டோம், ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம், ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதினோம். இவைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறை கட்டவிழ்த்துவிட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது, அது மாத்திரமல்ல நாட்டை நாசமாக்குகின்ற, நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால், அதாவது நகாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளோ அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அன்று அவ்வாறு அந்த நிகழ்வுகளுக்கு, அந்த காட்டி கொடுப்புக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்த வீர மறவர்கள் தான் 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு எங்களுடைய சகாக்கள். அந்த சகாக்கள் இன்றைக்கு இலங்கையில் பட்டலந்தையில் மாத்திரமல்ல முழு நாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள். அதனால் வேண்டி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நேற்றல்ல, இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் 46 வருடங்கள் ஆகின்றது. பிரதிசபை குழுக்களின் தவிசாளர்கள் அந்த 46 வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை. ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது. அந்த உண்மை மீண்டும் மீண்டும் மிகுண்டெழுத்து அந்த உண்மையை கொன்றொழித்த நபர்களுக்கு எதிராக நிகுதியை நிலை நாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி. அந்த விதிகளூடாக செல்லுகின்ற போது பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, நாங்கள் இசை மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பட்டலந்தை வதை முகாம் மீட்கும் கொலைகாலிகளை, சித்திரவதை செய்தவர்களை அல்லது கொன்றொழித்ததற்கு காரணகர்த்தாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பிரதி குழுக்களின் தவிசாளர்களே. அதற்கு நேரத்தில் வடக்கில் விசேடமாக மலையகத்தில் 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பின்தள்ளப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போர் வேறு யாருமல்ல, எங்களுடைய மலையக மக்கள், எங்களுடைய பரம்பரை. அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேடி பார்க்கின்ற பொழுது, 1978ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, 77ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, ரத்த பலங்குட பெல்மதுல போன்ற பிரதேசங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள். அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு பத்ரை நகரமா, பண்டாரவளை நகரமா, எல்லா நகரங்களிலும் 26 பெருக்கெடுத்து ஓடியது. அதற்கான விசாரணை என்று நடைபெறப் போகின்றது. அதற்கான நீதி என்று கிடைக்க போகின்றது. குழுக்களின் தவிசாளர்கள் அந்த படுபாவிகள் அன்று மலையக மக்களை, அப்பாவி மக்களை கொன்றொழித்த பாவிகள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சியினர். இன்றைக்கு நீலி கண்ணி வடிக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் தான் என்னமோ கொலை செய்தோம் என்று கூறுகின்றார்களே, அந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். 1983ஆம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 97,000 புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா? 1983ஆம் ஆண்டு சுலை இனக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில், இந்த பிரேமதாசா, இந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாக்கள் இருக்கவில்லையா? அது பிறகு தொடர்ச்சியாக அது மாத்திரமா? இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பிரதிக்குழுக்களின் தவிசாளர்களே, மட்டக்களப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த மட்டக்களப்பில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு பெண் சகோதரி அவர்களை கொலை செய்து சித்திரவதை செய்தவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய காலகட்டம். அதே போன்று யாழ்ப்பாணத்தில் சுண்டிக்குடி என்கின்ற பாடசாலையில் படித்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அதுக்கு அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள், சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக்கு முகாம்கள் இருந்தது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக்கு முகாம்களில் நிரம்பி காணப்படுகின்றது. அந்த வகையில் வதக்கு முகாம்களாக நிரம்பி காணப்படுகின்ற எங்களுடைய தேசம்,
அப்ப அந்த தேசத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் காணாமல் போன பெற்றோர்கள் இன்று வரைக்கும் தாங்களுடைய பிள்ளைகளை தேடி அலைகின்றார்கள். இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல, தெற்கில் இருக்கின்றவர்களும் கூட, தெற்கில் இருக்கின்ற எங்களுடைய சகாக்களும் கூட, அவர்களுடைய பெற்றோரும் கூட, தாங்கள் பிள்ளை இன்று வருமா நாளை வருமா என்று கெஞ்சி அழுகின்ற பரிதாபகரமான நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த நிலைமைகளில் கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல, கடந்த காலங்கள் முழுவதுமே விசேடமாக 1977 ஆண்டுக்கு பிறகு 94 ஆண்டு வரைக்கும் இந்த நாடு என்பது கொலை களமாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி. அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த கொலை களமாக இருக்கின்ற அந்த கொலைகாரன் தான் இந்த பட்டலந்தை வதை முகாமின் பிரதான சூத்திரதாரி. அதனால் இந்த சூத்திரதாரிக்கு எதிராக இன்றைக்கு அதில் மாத்திரமல்ல, 1981 ஆண்டு யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்தாது அங்கு இருக்கின்ற காடையல்களை ஏவி அங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த கும்பல். அதன் விளைவாகவே நாடு பிரிவினைவாத போராட்டமா சுத்தமா ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. அந்த வகையில் இறுதியாக இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது முழு நாட்டிலும் வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்றல்ல, முழு நாட்டிலும் லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த மண்ணில் புதைந்து போயிருக்கின்றது. நாடு முழுவதும் 26 பெருக்கெடுத்தோடு இருக்கின்றது. அவ்வாறான வேளையில் எனக்கு நாங்கள் இறுதியாக கூறுகின்ற ஒரே வார்த்தை தான், பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, என்றும் நாங்கள் இவ்வாறான துன்பங்களை எதிர்கொண்டவர்கள் என்ற வகையில் 1989 ஆண்டு சிறைச்சாலைகளில் சித்திரவதைகளை பட்டவன் என்ற வகையிலும் அன்றும் கூட நாங்கள் மக்களையே நேசித்தோம், மக்களுக்காகவே செயல்பட்டோம். இந்த கதை நான் மாத்திரமல்ல, 1971 ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த பேரன்புக்குரிய ரோகண விஜயவீர் அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைக்கு கொண்டு வரப்படுகின்றார். கொண்டு வரப்பட்டதன் பிறகு சித்திரவதை செய்யப்படுகின்றார், கடுமையான சித்திரவதை. அப்பொழுது அவர் உணர்கின்றார், என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அவ்வாறு கொள்ளுகின்ற போது இறுதியாக மக்களுக்கு எதையாவது சொல்லி வைத்து விட்டு போக வேண்டுமே என்று எண்ணுகின்றார். அப்பொழுது அவர்களுடைய கூறுகின்றார், ஒரு கரி துண்டை உண்டை எடுத்துக்கொண்டு சுவர்கள் எழுதுகின்றார். எழுதுவதற்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது, செக்கோஸ்லாவியா என்கின்ற நாட்டினுடைய ஜூலியஸ் புச்சிக் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட்வாதியை பற்றி ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த ஜூலியஸ் புச்சிக் அவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது இறுதியாக அவர் எழுதிய வாக்கியம் தான் வேறு எதுமல்ல, மக்களே உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று. அதனால் ஏனென்றால் உங்களை நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு சிறையில் இருக்கின்றேன், நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு எனது உயிர் பறிபோக போகின்றது. இருந்த போதிலும் மக்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியாதிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜூலியஸ் புச்சிக் சொல்லுகின்ற அதே வார்த்தையை பிறகு 1971 ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவரான பேரன்புக்குரிய ரோகண விஜயவீர் அவர்கள் இந்த யாழ்ப்பாண சிறையில் வைத்து எழுதுகின்றார்கள். அந்த வகை பிரதி குழுக்களின் தபசராக அவர்களே, மக்களை நேசிக்கின்ற கட்சியாக, மக்களை நேசிக்கின்றவர்களாக இருப்பது வேறு எதுமல்ல எங்களுடைய கட்சியாகும், தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த வகையில் மக்களை நேசித்த எங்களுக்கு, மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்குரிய காலகட்டம் இன்றைக்கு உதயமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அதற்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான காலம் வந்துவிட்டது. அதனால் எதிரிகள் நடுக்கம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு அவர்கள் நடுங்கட்டும், நிச்சயமாக உண்மை வெல்லும் என்று கூறிக்கொண்டு